இன்றைக்கும் அந்த கேசட்டு ஒரு ஹாட்டாக சேல்ஸ் இருக்கிற இடங்களெல்லாம் இருக்குது. ஆ டெய்லி ஒரு கேட்கறதுக்கு 10 ரொம்ப கேசட் சந்தோஷமா 15 இருக்கு சுவாமி. கேசட்டாவது வாங்குறது. பின்னாடி வந்து கிரெடிட்ஸ்ல பேர் போடணும்னு சொல்லச்சு இந்த அம்மா பேர் என்னன்னு கேட்கறச்சு யாரும் மாலகாடி சுபான்னு சொன்னா. மால்காடி மாலகாடி இருக்காதே, மாலுகுடி தான் இருக்கணும். அதோ அந்த பறவை போல வாழவே அந்த அந்த ஒரு ஒரு ஃபீல் வரும்ல ஆமாம், ஆடியன்ஸ்ல, ஆமாம், ஆமாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆக்சுவலி தெலுங்கு ஹிஸ்டரியிலேயே ஒரு ஆல்பம் வந்து கிட்டத்தட்ட 12 to 15 lakhs கேசட்ஸ் விற்பனை செய்த ஒரே ஒரு ஆல்பம் உங்களது. ஆக்சுவலி மனோஜி, நான் வந்து படித்தேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஒரு 2 வருஷம் கிளாசிக்கல் மியூசிக் கற்றுண்டேன். யாரோ பாவம் ஒரு ஒரு சுப்பிரமணியமோட கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்கேயாவது என்னை உட்கார வச்சுட்டு பாட வைக்கணும்ல, அதுக்காக வந்து வற்புறுத்தி கிளாஸஸ் காமிச்சா. அது டெஃபினட்டாக கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னோட ஆக்சுவல் லேர்னிங் வந்து நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுதான் புலியாஸ்ரீன்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டேன் மனோஜி, ஏன்னா வாயிலேயே வர மாட்டேன்னு கொடுத்து. ஆமாம் ஆமாம், உண்மை. தெலுங்குவே வராது, அதுக்கு மேலே தெலுங்கானான்னு ஒரு டைலக்ட்னு சாகித்ய சார் கொன்னுட்டாருங்களே. ஐ திங்க் ஒரு 20 years இந்த இந்த கேசட் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் மேலே ஆச்சு. இன்றைக்கும் அந்த கேசட்டு ஒரு ஹாட்டாக சேல்ஸ் இருக்கிற இடங்களெல்லாம் இருக்குது. டெய்லி ஒரு 10 கேசட் 15 கேசட்டாவது வாங்குறது. சிக்கு பக் சிக்கு பம் பேரே கேசட் பேர். இது ஆச்சா, இது வந்து என்ன பண்ணிடுத்துன்னா இந்த ஆல்பம் வந்து எனக்கு ஒரு பேர் கொடுத்தாவா. மால்காடி ஏக்கி பாடின பொண்ணு சுபா ஒரு ஆல்பம் சொல்றதுக்கு பதிலாக மாலகாடி சுபான்னு பேர் வந்துடுது. மால்காடி சுபா. அப்போ நம்ம வந்து இங்கே ஒரு வீட்டில் விசேஷங்கன்னு ஒரு படம் வந்தது, அங்கே வந்து ஒரு சாங் பாடினோம். இந்த பஸ் தான் பிடிசி உள்ளதா. பின்னாடி வந்து கிரெடிட்ஸ்ல பேர் போடணும்னு சொல்லச்சு இந்த அம்மா பேர் என்னன்னு கேட்கறச்சு யாரும் மாலகாடி சுபான்னு சொன்னா. மாலகாடி இருக்காதே, மாலுகுடி தான் இருக்கணும். போச்சு அப்படின்னா மால்குடி சுப்பா ஆயிப்போయింది. இங்கே தமிழ்நாட்டில் இங்கே வீட்டில் விசேஷங்கத்துல இன்னொரு விசேஷம் என்னோட வாழ்க்கையில மாலகாடி சுபான்னு கூப்பிட்டு மால்குடி சுபான்னு கூப்பிட ஆரம்பிச்சா. இன்னமும் கூப்பிட்டு இருக்கா, சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டில் மால்குடி, அங்கே ஆந்திராவில் மால்காடி. இப்போ கூட மால்குடின்னு தெரியாது. மால்காடி சுபா அப்படின்னா தான் தெலுங்காரங்களுக்கு தெரியும். என்ன பாவம், நான் எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆயிருப்பேன்னு பாருங்க. முதல்ல பிறக்கரிச்சு சுபாஷினின்னு வச்சா, வாயில நுழையாதுன்னு சுபான்ட்டா. அப்புறம் சுபா ராஜாமணின்னு அப்பா பேர், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுபா சுரேஷ் கைலாஸ். அதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு மாலகாடி சுபா, அதுக்கப்புறம் மால்குடி சுபா. இப்போ என்ன பண்ண போகிறாங்களோ. நாங்கள் சுபா இப்போ சுபா அவர்களுக்கு சொல்லுங்க, இத்தனை பேர் எதுக்கு வந்தது? இத்தனை வர்சடைல் தெரிஞ்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டதுனால தான் அது உள்ள உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கிறதுனால எல்லாமே ஒரே கேசட்டில் அந்த ஃபீல் கொடுத்துருக்கீங்க. வெஸ்டர்ன் வாய்ஸ் ஒரு ஃபோக்கில், ஓகே, அந்த ஒரு டிப்பிக்கல் தெலுங்கில் அந்த வாய்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுத்து அது ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணது. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு சின்ன வயசுல நீங்கள் கற்றுக்கிட்ட ஃபோக். இதுதான் இன்புட், நோ டவுட் அபவுட் இட். ஸோ தென்னிந்திய பாஷைகளில் தெலுங்கு முடிச்சிட்டோம். அடுத்தது கன்னடா, நிறைய பாட்டு இருக்குங்க ஃபிலிம். பட் அங்கே நாட்டுப்புற ஸ்டைல் எப்படி? இப்போ சமீபத்தில் ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டு, இன்னொரு ஒரு மகானோட பாட்டு. அந்த அழகு என்னென்னா, அந்த சில ரொம்ப ரொம்ப சென்சிபிள் இன்டெலிஜென்ட் மகான்கள் வந்து ஃபோக் இடியம் யூஸ் பண்ணி அவளோட சமாச்சாரத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ மாசஸ்க்கு போகும்ல. கண்டிப்பாக. சான்ஸ்கிருத்தில் சொன்னானா இல்லை சென் தமிழோ அவளோட பக்கா பியோர் கன்னடா தெலுங்கு அந்த மாதிரி சொன்னதுக்கு பதிலாக ஃபோக் இடியமில் வந்து அவளோட பாட்டு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரிப்பிக்கல் கன்னட பாஷை ஃபோக் நீங்கள் பாடி நாங்கள் கேட்கணும். இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனோஜி. யூஸ்வலி வந்து இட்லி போண்டா பஜ்ஜின்னு கேட்டுன்ற பேர் ஒரு சேஞ்சுக்கு ஃபோக் மியூசிக் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் இட். ஆடுவானையா நுங்கி கோடே சுண்ணாவா நுங்கி. வாவ், थैंक यू. இதுவும் நீங்கள் பாடினதா? இல்லை ஐயோ, ஒரு சித்தர் பாடியிருக்கார். அவரோட பாட்டு வந்து ஒரு படத்தில் வந்தது. ஸோ
ஒரு ஸ்டாண்டர்ட் இது. யார் சார்? அஸ்வத் சார்ல ஆமாம். ரொம்ப பிரபலமான ஒரு இப்போதான் சமீபத்தில் அவர் சித்தி அடைந்தார். ஸோ அவரோட காம்போசிஷனில் கிரீஷ் யாரோ பாடியிருக்கார். ஸோ எனக்கு ரொம்ப அந்த ஷோஸில் கன்னடா மக்களோட ஷோஸில் பாடினோம்னா இது வந்து அதோ அந்த பறவை போல வாழவே அந்த அந்த ஒரு ஃபீல் வரும்ல ஆடியன்ஸ்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். யா, ஒரு மக்களோட பாட்டு இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ this will be a perfect place to present it. என்ன ஒரு கம்போசிஷன், ஃபென்டாஸ்டிக், வெரி நைஸ். ஸோ இந்த ட்ராவல்லையே மலையாளத்துக்கு போவோம். கேரளா. சந்தோஷம். கேரளா. நிலா பொங்கலாயலோ. நீங்க தமிழ் பாடணும் இல்லையா? ஓகே, 1 2 3 கோ. ஏலக்காய் சம்பட்டி பாவக்கா பக்கத்தில். தேங்க் யூ. யாரோட கம்போசிஷன் சுபாஜி? இது ஆக்சுவலி சிக்பக் சிக்பமோட தமிழ் வெர்ஷன்ல.